பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். தசாநாதனுடைய வலிமை. ஓகேங்களா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தசாநாதனோட வலிமை. தசாநாதன்னா முதல் யார் சார் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் லக்னாதிபதி, லக்னாதிபதி, ராசி அதிபதி இது இருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு ராசியாவது தெரியும், ராசி அதிபதி யாருன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் எல்லாரை விட முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராசிநாதனை இப்போ நான் தனுசு ராசி அதிபதி குரு, இப்போ இவரை மட்டுமே பார்த்துக்கிட்டு அவருக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். சில பேர் லக்னாதிபதி அவருக்கு ஒரு கல் போடணும், இந்த மாதிரி போடுவாங்க. சில பேர் நீங்கள் கடைங்கள்லேயே பார்த்திங்கன்னா, எந்த ராசியோ அந்த ராசிக்குரிய கல் அப்படியே போட்டுறது. இந்த நவகிரக கல்லில் ஒரு கல் எடுத்துன்னு போட்டுறது. இப்போ தனுசு ராசி அப்படின்னா கனக புஷ்பராகம் போடணும், எல்லோ சஃபேர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டு அதில் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா ஒன்றும் தெரியறதில்ல. எல்லாத்த விட முக்கியமானது என்ன அப்படின்னா, தசாநாதன் அப்படின்றது முக்கியம். தசாநாதனுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னா, ஒருத்தருடைய உயிரை எடுக்கிறது அளவு கூட தசநாதனுக்கு அதிகாரம் அப்படின்றது உண்டு. ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஜோதிடம் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். லக்னாதிபதி, ராசி அதிபதி இது ஜாதகத்தில் எவ்வளோ முக்கியமோ அதை விட முன்னாடி முதல்ல நிற்கிறது தசாநாதன் தான். ஓகேங்களா, தசாநாதன் தாண்டி தான் லக்னாதிபதியே உங்களுக்கு வேலை செய்யும். இதுதான் உண்மை. இதில் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தசாநாதனை பார்க்குறேன் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு குருதசை நடக்குது அப்படின்னா குருதசையில் எல்லோ சஃபேர் போட்டணும். இப்போ சந்திரதசை நடக்குது அதனால் நான் முத்து போடுறேன். செவ்வாதசை நடக்குது அதனால் ரெட் கோரல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுவுமே தப்பு. ஓகேங்களா, தசாநாதன் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பரிகாரமாவது நீங்கள் தசாநாதனுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தசாநாதன் கெடுதல் செய்தாலும் கொஞ்சம் குறைத்து செய்வார், நல்லது செய்தால் நன்மைகளை கூட்டி செய்வார். இது அந்தளவுக்கு அவருக்கு அதிகாரம் அப்படின்றது உண்டு. தசநாதனை மீறி தான் எல்லாமே வரும். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொல்லலாம். சில பேர் ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யோகமான ஜாதகமாக இருக்கும், ஆஹா ஓஹோன்னு இருக்கும். லக்னாதிபதி நல்ல வலுவாக இருக்கும், பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி நல்ல வலுவாக இருக்கும், 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் அதிபதியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நடப்பில் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். அது அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தசாநாதன் ஒழுங்காக இருக்க மாட்டார். அதாவது எவ்வளோ யோகங்கள் வேணாலும் இருக்கலாம் அவங்க ஜாதகத்தில். ஓகேங்களா, அனப்பா யோகம், சுனப்பா யோகத்தில் ஆரம்பித்து தர்ம கர்மாதிபதி யோகம், பௌர்ணமி யோகம், அதியோகம் வரை சந்திராதி யோகம் எல்லா யோகங்களும் இருந்தாலும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போ என்ன தசை நடக்குதோ அதுதான் உங்கள் பிராப்தம். அதாவது பிராப்த கர்மான்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அதை சுற்றி இருக்கிற கிரகங்கள் தான் உங்களுக்கு வேலை செய்யுமே தவிர்த்து மொத்த ஜாதகமும் உங்களுக்கு ஒரே நாட்டாக வேலை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தசை நடந்தோ அதுதான் ஆக்டிவில் இருக்கும். இப்போ 9 கிரகங்களும் கட்டத்தில் இருந்தாலும் 9 கிரகங்களும் வேலை செய்து கொண்டு இருந்தாலும் உயிர்ப்புடன் இருந்தாலும் தசாநாதன் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிவில் இருப்பார். அவரை மீறி அங்கே ஒன்றும் நடக்காது. ஓகேங்களா, அவர் தான் நின்று ஆடுவார். இப்போ அது ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசை வரும். இப்போ தனுசு ராசி ஒருத்தர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்குமே ஒரே தசை நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, வேறு தசைகள் மாறிக்கொண்டே இருக்கும். லைஃப் லாங்கும் ஒரே தசை நடக்காது. இப்போ சூரிய தசை அப்படின்னு எடுத்திங்கன்னா 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு தசை 18 வருஷம், குரு தசை 16 வருஷம், சனி தசை 19 வருஷம், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். புதன் 17, இந்த மாதிரி அதோட அடுத்தடுத்து தசைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் சில பேர் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க. இப்போ திடீர்னு எங்கள் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா திடீர்னு பேசாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க உங்களை வெறுத்துட்டாங்க, உங்கள்கிட்ட சண்டை சச்சரவு ஆயிடுச்சின்னு அர்த்தம் கிடையாது. அது தசா மாறி போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. தசா மாறினால் குணம் மாறும், மைண்ட் செட் மாறும், எல்லாமே மாறும். அதே மாதிரி உங்கள் ஒரு நாள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட யார் பேசணும், நீங்கள் யார்கிட்ட பேசணும், அந்த மாதிரி டே பை டே என்ன நடக்கணுன்றத விதிக்கிறது நிர்ணயிக்கிறது தசாநாதன் மட்டுமே. இப்போ தனுசு ராசிக்கு நம்ம பார்க்கும்போது
இப்போ தசாநாதன் யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பரிகாரமாவது பண்ணிடணும். அதுதான் எப்போவுமே வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அப்படின்னா தசா எப்படி என்னென்னன்றது அவங்கவுங்க ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் வந்து ஜென்ரலாக வந்து இப்போ மூல நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிறக்கும்போது கேது தசை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுக்கிர தசை நடக்கும். அப்புறம் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தசாநாதனுக்கும் ஒரு விதமான பரிகாரங்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. அதை வந்து கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டகாலங்கள் இல்லாமல் நல்லபடியாக வந்து போகும். வாய்ப்புகளை அள்ளித்தரும். நீங்கள் உங்களோட சிந்தனை நல்ல தெளிவாக இருக்கணும் அப்படின்னாவே தசாநாதன் ஒத்துழைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தசாநாதன் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் நினச்சதை ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவீங்க. டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டு வாய்ப்புகளும் வரும். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்க, அதை கரெக்டாக பண்ணுவீங்க. அது ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். தசாநாதன் ஒத்துழைக்கலை உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுரும். உங்களை வெறுப்பாக பார்ப்பாங்க, நீங்கள் அவங்கள வெறுப்பாக பார்ப்பீங்க. நெகட்டிவ் மைண்ட் செட் ஆகிடும். எனர்ஜியே இருக்காது. நைட்டு படுத்தால் முதல்ல நல்லா தூக்கம் வராது. தூங்கினா தானே மறுநாள் ஃபுல்லாக ஆக்டிவாக வேலை செய்ய முடியும். தூக்கமே வராது. ஸோ இந்த மாதிரி உங்களை வந்து நெகட்டிவாகவே வச்சுருக்கோம், எங்கேஜாக வச்சுருக்கோம். ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அதிலே டயர்ட் ஆகிடுவீங்க. எதையுமே மூவ் பண்ண முடியாது. அப்படியே மீறி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. கிடைச்சாலும் நீங்கள் உங்களால் அதை எடுத்து செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து தசாநாதன் வீக்காக இருக்குன்றதை குறிக்கும். ஸோ தசாநாதனை வந்து கண்டிப்பாக கவனிங்கள். இதில் தசாநாதன் சொன்னாலும் சரி, திசைநாதன் சொன்னாலும் சரி, இந்த ராகு தசா திசை எதுவாக இருந்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா, குழப்பிக்க வேண்டாம். தசை திசை ஏதோ தசா எல்லாமே ஒன்று தான். இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு திசை அப்படின்றது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து திசைன்னா இந்த இப்போ ராகு திசை அப்படின்னா ராகு திசைனா அந்த திசைனா அந்த காலகட்டம், அந்த ராகுவோட காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதனால திசைன்னு சொல்லலாம். அது வந்து கரெக்டாக வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பரிகாரங்கள் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் நீங்கள் எல்லாமே வந்து பெருசாக பணம் செலவு பண்ணி பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. இதில் என்ன சொல்ல வரேன்னா, வாரத்துக்கு ஒரு முறையாவது அவரை போய் கவனிங்க. வேறு ஒன்றும் இல்லை. அது ஒன்று தான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ கேது தசை முதல்ல வந்து இப்போ தனுசு ராசிக்கு எது வருமோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ கேது தசை வரும். இப்போ மூல நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு முதல்ல கேது தசை வரும். இப்போ கேது தசை அப்படின்னு வந்துட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாதுக்களுக்கு அன்னதானம் செய்வது, திருவண்ணாமலை கிரிவலம் அமாவாசையில் செய்வது, இதெல்லாமே வந்து கேதுவுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். நவகிரகத்தில் இருக்கிற கேது பகவானையும் வணங்கி வரலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம பார்க்கும்போது அடுத்து சுக்கிரன் வந்து சரியில்லை, சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா, சுக்கிரன் சரியில்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, காம எண்ணங்களால் மூழ்கி திரிவான். எதிர்பாலின ரீதியாக நிறைய வீக்காக இருக்கும். அதில் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து வரும். ஸோ அது சுக்கிரனோட இது சரி பண்ணணும் அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரை வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து அபிஷேகத்துக்கு பால் மல்லிப்பூலாம் கொடுத்து இங்கே தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வழிபட்டு வரும்போது, அதே மாதிரி அதுவும் முடியலைன்னா எவ்ரி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வந்து ஒரு அம்மன் வழிபாட்டை, சாந்தமான அம்மன் வழிபாட்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கும் நீங்கள் வந்து பூஜை பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்தது வந்து நம்ம சூரியனோட வழிபாடு. சூரிய தசை 6 வருஷம் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சூரிய வழிபாடு, சூரியன் வந்து ரொம்ப ஈஸி, நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். நீங்கள் நேராகவே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி, சுத்தமான பாத்திரத்தில் சுத்தமான தண்ணியை வைத்து நீங்கள் வந்து சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் ஓம் உங் நம சிவாய சூரிய தேவாய நம இந்த மந்திரத்தை வந்து திரும்ப திரும்ப வந்து சேன் பண்ணலாம். டெய்லி காலையில் 5 நிமிஷம் குளிச்சுட்டு பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரு பரிகாரம். சந்திரன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷ காலகட்டம் வரும். சந்திரனுக்கு திருப்பதி ஏழுமலை, இந்த பௌர்ணமியில் வந்து திருப்பதி ஏழுமலை அந்த தரிசனம் பண்ணுறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வயசான தாய்மார்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து புடவை எடுத்து கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பரிகாரம். அடுத்து செவ்வாய் பகவான் வந்து பார்க்கும்போது முருகப்பெருமானும் பழனி முருகரையும் வழிபட்டு வரும்போது செவ்வாயோட விஷயங்கள் நல்லாயிருக்கும். செவ்வாய் கிழமை விரதம் இருந்து முருக வழிபாடு பண்ணுறதும் தசாநாதனை வலுப்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை. இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப நல்லது. ராகுனா ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும், அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். துர்க்கை வழிபாடு, காளியம்மன் வழிபாடு வந்து சனிக்கிழமையிலையோ செவ்வாய்க்கிழமையிலையோ தொடர்ந்து பண்ணும்போது வாரத்துக்கு ஒரு முறை போய் நின்றுணுவாங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து குரு வந்து சித்திர ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பான பரிகாரத்தை கொடுக்கும். அவ்வளோதான் வரும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் தான் வந்து பயணிப்பீங்க. புதன்கிழமைனா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் புதன் தசைக்கு. இது வந்து அதுக்குள்ளே வந்து இந்த தசை 80 வருஷம் மேலே ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தசநாதனுக்கு உங்களுக்கு ஜாதகத்தில் சுயஜாதகத்தில் பார்த்து இது எந்த தசை வந்து உங்களுக்கு நடக்குது அப்படின்றத கவனித்து அது எப்படி போகுதுன்றது கவனிங்க. அதை பழுப்படுத்தணுமா இல்லை பரிகாரம் பண்ணணுமா அதையும் கவனித்து நீங்கள் அதை சேர்ந்து கொள்ளும்போது உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் உங்களுக்கும் வந்து கருத்து வேறுபாடு பெருசாக வராது. ரொம்ப ஈஸியாக வந்து லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.